மாணிக்க வாசகன் நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு சார் சொல்லியிருந்தாங்க. இந்த தீக்கொண்டு விழா அது வந்து ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வர வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து நம்ம மேலே தீ பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து எந்த பொருள் மாவு இது மாதிரி பொருள் பயன்படுத்தாமல் தண்ணி தான் மேலே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி எண்ணெயில் வந்து தீ பிடிச்சிருச்சுன்னா அது வந்து நம்ம தண்ணியை ஊற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி. மாணிக்க வாசகன் நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து கணேசன் சொல்லியிருந்தாங்க. சார் வந்து ஒரு வீட்டில் சிலிண்டர் வாசனை அடிச்சிச்சுன்னா உடனே ஜன்னல்லாம் திறந்து விட்டுருணும். அப்படி இல்லாட்டி சிலிண்டர் தூக்கி வெளியில் வச்சுக்கணும். சிலிண்டர் தூக்கி வெளியில் வைக்கும்போது பயமாயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நடந்துச்சுன்னா தீயணைப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் எஸ்ஆர்னா ஸ்ரீதேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகன் நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் நம்ம சமைக்கும் போது என்ன இதில் தீ பற்றிக்கிச்சுன்னா அதில் முதல்ல தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஒரு சாக்கு நனைச்சி அது மேலே போடணும். அப்படி இல்லைன்னா மண்ணை போட்டு அதை அணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தீ தொண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏப்ரல் 14 இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சமைக்கும் போது கேஸ் ஸ்மெல்லு வந்துச்சுன்னா அது முதல்ல ஜன்னலை திறந்து அந்த அந்த இதை வெளியே போக வைக்கணும். அது இன்னும் வரல அப்படின்னா தீயணைப்புக்கு ஃபோன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது அப்படிலாம் ரொம்ப லூஸான ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. ரொம்ப டைட்டான ட்ரெஸ் தான் போட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் வந்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.